ஃபுட்பாலோட கோட்டட் பிளேயர் அப்படின்னு அழைக்கப்படுற மெஸ்ஸி இன்னைக்கு இந்தியாவில் இருக்க கொல்கத்தாக்கு விசிட் பண்ண வராரு அப்படிங்கிறது தான் இந்தியாவில் இருக்கிற எல்லா ஃபுட்பால் ஃபேன்ஸ் மத்தியில பேசப்பட்டு இருந்த ஒரு பெரிய விஷயம். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒரு பெரிய டிராஜடியில முடிஞ்சிருக்கு. இது இந்தியாக்கே ஒரு பிளாக் மார்க்கா அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படி அங்க என்ன நடந்ததுங்கிறத டீடைலா பார்ப்போம். மெஸ்ஸி இந்தியாவில் இருக்கிற நிறைய சிட்டிஸை விசிட் பண்றதா இருந்தாரு. அதுல ஒன்னாதான் இன்னைக்கு கொல்கத்தாக்கு வந்திருந்தாரு. அவர் இப்படி இந்தியாவுக்கு வரது மூலமா இந்தியாவில் இருக்கிற ஃபுட்பாலுக்கான ஹைப் அதிகமாகும். ஸோ இந்தியாவில் கிரிக்கெட் மாதிரியே ஃபுட்பாலும் ஒரு இடத்த பிடிக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. கொல்கத்தால இருக்கிற சால்ட் லேக் ஸ்டேடியமுக்கு தான் மெஸ்ஸி இன்னைக்கு விசிட் பண்ணாரு. இது எந்த அளவுக்கு ஹைப்பா இருந்ததுன்னா, ஏர்லி மார்னிங் மெஸ்ஸி ஏர்போர்ட்ல இருந்து அவர் ஹோட்டலுக்கு போவார்ல, அந்த போற 1 மினிட்ல அவரை கார்ல பாத்திர முடியாதான்னு நினைச்சு அந்த ஏர்லி மார்னிங் 2 o'clock அவ்வளோ பேர் ஏர்போர்ட் முன்னாடி வெயிட் பண்ணாங்க. மக்களுக்கு மத்தியில இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு இருக்க ஒரு ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ ப்ராப்பர் மேனேஜ்மெண்ட் தேவை. காரணம், ஒவ்வொரு டிக்கெட்டும் 15,000 20,000 வரைக்கும் சேல் ஆச்சு. ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு 15,000 20,000 செலவு பண்ற ஒரு இந்தியன்ஸோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்? அதாவது மினிமம் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க வச்சிருந்தாங்க. அங்க வர மெஸ்ஸி மைக்ல இவங்க கிட்ட ஒரு 2-3 மினிட்ஸ் பேசுவாரு, ஒரு பெனால்டி ஃப்ரீ கிக் பண்ணுவாரு, இந்த மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க. மெஸ்ஸி மட்டும் இல்ல, அது கூடவே இந்த ஈவெண்ட்டுக்கு ஷாருக் கான், சௌரவ் கங்குலி மாதிரி கொல்கத்தாவோட மற்ற பிக் ஸ்டார்ஸும் மெஸ்ஸியை கிரீட் பண்றதுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த ஸ்டேடியமுக்கு வந்திருந்த மெஸ்ஸி வெறும் 10 மினிட்ஸ் மட்டும் தான் கிரவுண்ட்ல இருந்தாரு. அடுத்த 10th மினிட்டே அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு. இதுல மெஸ்ஸியை தப்பு சொல்ல முடியாது. காரணம், அதுதான் அவர் அலாட் பண்ணியிருந்த டைம். ஆனா அவர் இவ்வளவு நேரம் தான் இருப்பாரு அப்படிங்கறத ப்ராப்பரா இந்த மேனேஜ்மெண்ட் இந்த ஃபேன்ஸுக்கு முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். மொதல் தப்பு, மேனேஜ்மெண்ட் அதை பண்றதுக்கு தவறிட்டாங்க. இப்போ ரெண்டாவது தப்பு, 10 நிமிஷம் மெஸ்ஸி அங்க இருந்தாருல்ல, அந்த 10 நிமிஷம் கூட அங்க இருந்த ஃபேன்ஸால மெஸ்ஸியை ப்ராப்பரா பார்க்க முடியல. காரணம், மெஸ்ஸியை சுத்தி அந்த கொல்கத்தாவோட லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ், ஆக்டர்ஸ் இவங்க எல்லாருமே நின்று செல்ஃபி எடுத்துக்கிறது, ஆட்டோகிராஃப் வாங்கிக்கிறதுன்னு பண்ணிட்டு இருந்தனால இவங்களால அந்த 10 நிமிஷம் கூட மெஸ்ஸியோட ஃபேஸை கூட பார்க்க முடியல. நீங்களே சுத்தி நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு நீங்களே ஒரு ஈவென்ட் கண்டக்ட் பண்றதுக்கு எதுக்கு எங்க கிட்டே இருந்து 15,000 ரூபாய் 20,000 ரூபாய் காசு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் ஆத்திரம் அடைறாங்க. இங்கதான் நிலைமை கைமீறி போகுது. கடுப்பான ஃபேன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, தங்களோட நிதானத்தை இழந்து அந்த கிரவுண்ட்ல இருந்த சேர், பேனர்ஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சு கிழிக்க ஆரம்பிக்கிறாங்க. கையில இருந்த பாட்டில்ஸ் எடுத்து கிரவுண்டுக்குள்ள தூக்கி வீசுறாங்க. ஈவன் அந்த கிரவுண்ட்ல இருந்த ஒரு பெவிலியனை கொளுத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. இதுல அடுத்த தப்பு எங்க ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த கிரவுண்ட்ல இருந்த போலீஸ் ஃபோர்ஸ், இனஃப் நம்பர் ஆஃப் போலீஸ் அந்த கிரவுண்டுல இல்ல. 200 பேருக்கு ஒரு போலீஸ் அப்படிங்கிற கணக்குல தான் அந்த கிரவுண்டுல போலீஸ் இருந்தாங்க. சோ அவங்களால ஆப்வியஸா அந்த கிரவுட கண்ட்ரோல் பண்ண முடியல. மெஸ்ஸி வந்த ஒரு ஈவெண்ட், சோ வேர்ல்டே இந்த ஈவெண்ட்டை பார்த்தது. ஆனா அங்க இந்த மாதிரி கிரவுண்டை அடிச்சு உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ வேர்ல்டு வைடு ஆல்ரெடி வைரல் ஆயிருச்சு. ஆனா இவ்வளவு ஒரு சிச்சுவேஷன் வந்து கூட இன்னமும் இதை பொலிட்டிக்கல் ரீதியா தான் அணுகுறாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், கொல்கத்தாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிஸ். இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட் கொல்கத்தாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இதை சரியா ஆர்கனைஸ் பண்ணல அப்படின்னு அவங்க பக்கம் கை காட்டுறாங்க. கொல்கத்தாவோட ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் தான் சரியா பண்ணல அப்படின்னு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்டை கை காட்டுறாங்க. அந்த ஈவென்ட்டோட மேனேஜர்ஸ் இந்த கிரவுண்ட்ல இருந்த ஃபேன்ஸுக்கு தான் பிஹேவ் பண்ண தெரியல அப்படின்னு அவங்கள கை காட்டுறாங்க. இந்த கிரவுண்ட்ல இருந்த ஃபேன்ஸ் அதெல்லாம் இல்ல, மெஸ்ஸி 10 நிமிஷம் இருந்தது எங்களுக்கு ஓகே தான், ஆனா அந்த 10 நிமிஷமும் இந்த பொலிட்டீஷியன்ஸ் மட்டுமே சுத்தி இருந்தாங்க அப்படின்னு பொலிட்டீஷியன்ஸை மறுபடியும் கை காட்டுறாங்க. சோ எல்லாரும் மாத்தி மாத்தி கை காட்டிக்கிறாங்களே தவிர அட் த எண்ட் ஆஃப் த டே பலி இந்தியா மேல விழுந்துருச்சு. இந்த வருஷத்துல மட்டுமே நடக்கிற 3வது ஃபெயில்டு கிரவுட் மேனேஜ்மெண்ட் இது. பெங்களூர்ல ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது, கரூர்ல ஒன்று நடந்தது, இப்போ கொல்கட்டால. அட்லீஸ்ட் பெங்களூர் கரூர்ல நடந்ததாவது ஒரு லோக்கல் நியூஸ், அது இந்தியாவோட முடிஞ்சிடுது. ஆனா இப்ப கொல்கட்டால நடந்திருக்குது இன்டர்நேஷனல் லெவல்ல, இது இந்தியா பேர்ல ஒரு பெரிய பிளாக் மார்க். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நாளை பின்ன நீங்க வேற ஏதாவது ஒரு ஃபுட்பால் ஸ்டார்ஸை இந்தியாவுக்கு இன்வைட் பண்ணீங்கன்னா அவங்க வருவாங்களா? இல்ல இந்தியால இருந்து ஒருத்தவங்க ரெப்ரசென்ட் பண்ணி அங்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு தான் ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கிடைக்குமா? சோ என்னைக்குமே நீங்க ஒரு 4 செவுத்துல இருந்து ஒரு ஓப்பன் கிரவுண்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னாலே நீங்க ஒரு தனி நபரை குறிக்கல, உங்களோட பிஹேவியர் தான் உங்களோட பிளேஸையே ரெப்ரசென்ட் பண்ணுது. இதுல யார் மேல தப்பு, இல்ல இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட தாட்ஸை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.